அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பெருமையாக பெண்ணை பற்றி கூறியிருக்கிறாங்க. ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட ராசியில் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் அதீத அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள், செல்வத்தில் மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய யோகமும் அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசியில் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் அரசாங்கத்திலோ தனியார் துறையிலோ மிகப்பெரிய உத்தியோகத்தில் அமரக்கூடிய யோகமும் வாய்ப்பும் இருக்குது. மேலும் அவங்க செய்யக்கூடிய சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய எம்என்சி பிஸ்னஸாகவே இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பொருளாதார ரீதியிலும் மிகப்பெரிய வளர்ச்சியும் அடையக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. அந்த அளவுக்கு செல்வத்திலும் செல்வாக்கிலும் அமையப்பெற்ற அந்த ராசிக்குரிய பெண்கள் யார் யார், அதை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஜோதிடத்தில் 12 ராசிகள் சொல்லியிருப்பாங்க. அதே போல் 27 நட்சத்திரங்களும் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அதுக்குரிய அதிபதிகள் சக்தி வாய்ந்து பலம் வாய்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த அதிபதிகளுக்குரிய அமோக சக்திகளும் அம்சங்களும் அந்த ராசியில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு அதீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிதேவதைகள் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த அதிதேவதைகளுடைய அருளும் ஆசையும் நிறைவாக கிடைச்சிச்சுன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் அந்த தேவதைகளுடைய அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தால் அவர்களுடைய அம்சமும் ஆசியும் பெற்று மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லாமல் மிக உயர்ந்த நிலையில் செழிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நவ கிரகங்களில் ரொம்பவும் சுகபோக வாழ்க்கையும் சுகபோக அமைப்பையும் தரக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லலாம். ஒருவருக்கு சுக்கிரன் ஜாதகத்தில் ஆட்சியிலோ உச்சிலோ இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு குறையுமே ஏற்படாதான், எந்த ஒரு கஷ்டமே அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சுலபமான முறையிலே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அம்சமும் அந்த அளவுக்கு சிறப்பும் பெற்ற சுக்கிர பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசியில் பிறக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. சுக்கிர பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசிகளாக ரிஷபம் துலம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. இந்த ரிஷபம் மற்றும் துலம் ராசியில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் அவங்க வாழ்க்கையில் செல்வம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எந்தவித கஷ்டமே ஏற்படாது. அதை தவிர்த்து மற்ற மனசங்கடமான விஷயங்கள் ஏற்பட்டாலும் எனக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, எனக்கு பண பிரச்சனை இருக்குது, கடன் நெருக்கடி இருக்குது அப்படின்னு அவங்க வாழ்நாளில் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு பண ரீதியிலும் சுகபோக வாழ்க்கையிலும் மிகவும் சிறப்பாகவே இருப்பாங்க. வீடு இருக்கும், நிலம் இருக்கும், வாகன வசதி இருக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும். ஒவ்வொரு மாதமும் அவங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே வருமானம் வரக்கூடிய யோகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த அளவுக்கு அமைப்பும் யோகமும் இருக்கும். நவகிரகங்களை மிகவும் சிறப்பு வாய்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவானுடைய பார்வை பெற்ற ராசிகளாக பொதுவாகவே குரு ஒருவர் மீது பார்வை பட்டுச்சு அப்படின்னா அந்த நபர் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைவாங்க. அது பதவியாக இருக்கலாம், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கலாம். குரு பார்வை பட்டாலே அவங்க வாழ்க்கையில் அவங்க நினைச்சதை அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையில், அதிகமாக சாதிக்கக்கூடிய வகையில் யோகம் கிடைக்கும். இதுதான் குரு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு ஆதிக்கத்திலே பிறந்த ராசியாக இருந்தால் எந்த அளவுக்கு சக்தியும் மகிமையும் ஏற்படும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. குரு ஆதிக்கம் பெற்ற ராசிகளாக தனுசு ராசி, மீன ராசி, இந்த 2 ராசியில் பிறக்கக்கூடிய பெண்களும் வாழ்க்கையில் அவங்க நினைச்சதை விட மிக மேலே இருப்பாங்க, மிக அதீத சக்தி பெற்று இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அவங்க நினச்சி பார்த்ததை விட அவங்க வாழ்க்கையில் படிப்படியாக மென்மேலும் உயர்ந்து கொண்டே போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிர பகவான் சுகபோக வாழ்க்கையை அளித்தாலும் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கவும் அவங்களுக்கு அறிவுரை வழங்கவும் குரு போன்ற ஒரு நபர்களுடைய
உதவி தேவை. ஆனால் குருவே ஆதிக்கமாக பெற்றிருந்தால் அவங்களுக்கு சுகபோக வாழ்க்கையும் கிடைக்கும், சொல் புத்தி அதிகமாக இருக்கும், சுய புத்தி மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நபர்களாகத்தான் இந்த தனுசு மற்றும் மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு அமைப்பும் யோகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக என்னதான் உத்தியோகத்தில் இருந்தாலும் அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த உத்தியோகத்தால் அந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் சிறப்பு, தேவையான பொருளாதார வசதியும் கிடைக்கும். அவங்களுக்கு பிறகு ரிட்டையர் ஆகிட்டாலோ அல்லது அவங்க எக்ஸ்பயர் ஆகிட்டாலோ அவங்களுக்கு பிறகு அந்த குடும்பத்திற்கு பொருளாதார உதவி என்பது கொஞ்சம் கிடைக்காம போயிடும். இதுவே ஒரு தொழிலாக இருந்தால், வியாபாரமாக இருந்தால், தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா, அப்பாவுக்கு அப்புறம் பேரன் அப்படின்னு வம்ச வழியாக தலைமுறையாக அந்த தொழில் செய்வாங்க. அந்த தொழில் வியாபாரத்திற்கு முக்கியமான சக்தி வாய்ந்த கிரகமாக சொல்லப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் கிரகம். இந்த புதன் கிரகம் ஆதிக்கம் பெற்ற பெண்கள் அவங்க ஒரு வியாபாரம் சின்னதாக ஆரம்பித்தா கூட மிகப்பெரிய விஸ்வரூபம் கிடைக்கிற வகையில் இருக்கும். இந்த புதன் ஆதிக்கப்பெற்ற ராசிகளாக மிதுனம், கன்னி ராசியை சொல்லலாம். இந்த ராசியில் பிறக்கக்கூடிய பெண்கள் சின்னதாக ஒரு தொழில் செஞ்சால் கூட மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகக்கூடிய அமைப்பும் யோகமும் அவங்களுக்கு உண்டு. விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் தொழில் செய்யும்போது ஏற்படக்கூடிய பல்வேறு இடர்பாடுகளை கடந்து அவங்க தன்னம்பிக்கையோடு வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய தொழிலதிபராகவும் செல்வத்திலும் செல்வாக்கிலும் மிக உயர்ந்த நிலை அடையக்கூடிய யோகம் இந்த ராசியில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த உத்தியோகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த உத்தியோகத்தினுடைய பலன்கள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும். அதுவே ஒரு வியாபாரமாகவோ ஒரு தொழிலாகவோ இருந்தால் அந்த தொழிலுடைய நுணுக்கங்கள் தனக்கப்புறம் தன்னுடைய வாரிசுகளுக்கு அவங்க சரியான முறையில் சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வாழடி வாழியாக பரம்பரையாக அவங்க தொழிலை மிக சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு இந்த புதன் கிரகம் ஆதிக்கம் பெற்ற ராசிக்கூடிய பெண்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே ராசியின் அதிபதிகளான சுக்கிரன், குரு, புதன் இந்த ராசியில் பிறக்கக்கூடிய பெண்கள் அவங்க ஜாதகத்திலும் சுக்கிரன், குரு, புதன் ஆட்சியிலோ உச்சிலோ இருந்தால் அந்த ராசி அதிபதிகளுடைய ஆசீர்வாதம் அதிகமாக பெற்று அவங்க வாழ்க்கையில் மிக உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியிலும் செல்வாக்கிலும் இருப்பாங்க அப்படின்னு ஜோதிடத்தில் சிறப்பாக சொல்லப்படுது. மேலும் 27 நட்சத்திரங்களில் குறிப்பாக இந்த 7 நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் அந்த நட்சத்திரத்திற்குரிய தெய்வங்களை பரிபூர்ணமாக வணங்கி அவர்களுடைய அருளும் ஆசியும் இருந்தால் அந்த தெய்வத்தின் அம்சம் அதிகமாக கிடைக்கப்பெற்று மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அஸ்வினி நட்சத்திரம் இதற்குரிய தெய்வமாக சரஸ்வதி தாயாரை சொல்கிறாங்க. இந்த சரஸ்வதி தாயாருடைய அருளும் ஆசியும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், கல்வியில் நல்ல ஞானமும் அதிகமான கிரியேட்டிவிட்டியும் அதிகமான யோசிக்கக்கூடிய சிந்தனை ஆற்றலும் கிடைக்கப்பெற்று குரு சார்ந்த, அறிவு சார்ந்த, ஞானம் சார்ந்த, புதுமையை படைக்கக்கூடிய விஷயங்கள், தொழில், வேலையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு இயற்கையாகவே படைப்பாற்றல் அதிகமாக இருக்குமா, அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு சரஸ்வதி தேவியினுடைய அருளும் ஆசியும் அதிகமாக கிடைத்தால் மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க. இவங்க தொடர்ந்து சரஸ்வதி தேவியை வணங்கிட்டு வந்தாலும் இந்த அருளும் ஆசியும் நிறைவாக கிடைக்கும். அடுத்த நட்சத்திரமாக பரணி நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை என்னன்னு பார்த்தீங்கன்னா துர்கா தேவி அப்படின்னு சொல்லப்படுது. துர்கா தேவியானது வீரம், பலம், தன்னம்பிக்கை, சக்திக்குரிய அம்சம் பெற்றதாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களும் துர்கா தேவியினுடைய அருளும் ஆசியும் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த அளவுக்கு வல்லமையும் தன்னம்பிக்கையும் பெற்று அவங்க செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றியை அடைந்தே தீருவாங்க. வெற்றியை அடைகிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. விடாமுயற்சியுடன் முயற்சி செய்து வெற்றியின் கனியை அவங்க பெருச்சே தீருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த நட்சத்திரமாக மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரக்குரிய அதிதேவதையாக சூரிய பகவான் சொல்லப்படுது. சூரிய பகவானுடைய சிறப்பம்சமாக தலைமைத்துவம் பண்பு, தலைமை தாங்கக்கூடிய திறமை, இதுபோல லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தலைவராகவும் தலைமைத்துவம் தாங்கக்கூடிய பண்பாகவும் ஒரு குழுவையோ ஒரு இயக்கத்தையோ ஒரு நிர்வாகத்தையோ தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய சக்தியும் ஞானமும் தகுதியும் உடையவர்களாக இருப்பாங்க. அடுத்த நட்சத்திரமாக உத்தர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதையாக மகாலட்சுமியை சொல்கிறாங்க. செல்வத்தின் அதிபதியாகவும் சகல சௌபாக்கியத்துக்கு சக்தியாகவும் விளங்கக்கூடியது மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் அம்சமும் பெற்ற பெண்கள் வாழ்க்கையில் செல்வத்தில் எந்தவித குறையுமே இருக்காதான், வாழ்க்கையில் செல்வத்தில் மிக உயர்ந்த நிலை அடையக்கூடிய யோகமும் அமைப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த நட்சத்திரமாக அஸ்தம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதையாக காயத்ரி தேவியை சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் காயத்ரி தேவியின் அம்சமும் ஞானமும் அறிவும் சக்தியும் பெற்று எந்த துறையிலும் அதீத ஞானமும் நுணுக்கமும் பெற்றவங்களாக விளங்குவாங்க.
அடுத்த நட்சத்திரமாக அஸ்தம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதையாக லக்ஷ்மி நாராயணன் சொல்கிறாங்க. இந்த தெய்வமும் செல்வமும் செல்வாக்கும் சுகபோக வாழ்க்கைக்கு அதீத சக்தி பெற்றவராக சொல்லப்படுது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களும் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்குரிய அதிதேவதையாக அரங்கநாதனை சொல்கிறாங்க. அரங்கநாதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, பிரம்மர், மகாவிஷ்ணுடைய அவதாரமாக மூவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புத திருக்கோலமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரங்கநாதனுடைய அருளும் ஆசியும் அதிகமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் சகல சௌபாக்கியமும் ஞானமும், ஒருவேளை பிறக்கும் போதே கிரக கோளாறு என்ன இருந்துச்சுன்னா பிரம்மருடைய ஆசீர்வாதத்தால் அதையும் சரி செய்து வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றங்களையும் பல்வேறு தடைகளை தாண்டி உயர்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிடத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் அதிதேவதைகள் அப்படின்னு சில தேவதைகளை சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருவரும் அவங்க பிறந்த நட்சத்திர நாளன்று அந்த அதிதேவதைகளை அதுக்குரிய சிறப்பு வாய்ந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எந்தவித குறையும் இல்லாமல் அவங்க நினைத்தது, அவங்க வேண்டியது அனைத்தும் கிடைக்க பெற்று சகல சௌபாக்கியம் பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாங்க என்பது ஜோதிட நம்பிக்கை. இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் பிறந்த நட்சத்திர நாளன்று அதுக்குரிய தேவதைகளுக்குரிய கோவிலுக்கு சென்று வேண்டிங்கன்னா அது அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ராசி எது, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.